ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னென்னா, இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து பேரலல் ரெசோனன்ஸ், அதுக்கு முன்னால் சீரீஸ் ரெசோனன்ஸ். ஸோ இந்த டூ டைப்ஸ் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ரெசோனன்ஸில் இந்த சர்க்யூட்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை பற்றி பார்த்துருந்தோம். இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், அதாவது ஒரு டெரிவேஷன் பண்ணியிருப்போம். அது என்னென்னா, அது வந்து காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் பேரலல் சர்க்யூட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கோம்போவாக இருந்தது. ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் அதுதான். அது இதில் சம்டைம் கொஷினில் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் டயக்ராம் கொடுக்கல, பட் இந்த சென்டென்ஸை வச்சு தான் இந்த சர்க்யூட் எப்படி இருக்குன்றத டிசைட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் சென்டென்ஸை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் யுவர் ஃபால்ட். ஸோ பி கேர்ஃபுல் while reading this kind of problem. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, a coil of RL, அதாவது ஆரும் எல்லும் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர், இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. காயில்னாலே RL சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இஸ் கனெக்டட் இன் பேரல் வித் அப்புறம் அனதர் கெப்பாசிட்டர். ஸோ இதில் நம்ம எப்படி எழுதலாம், a coil of RL. அப்போ ஆர்ன்றது என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், அடுத்து L is equal to 0.1 millihenry. Okay, is connected in parallel with a capacitor. Okay, so இதுக்கு RL வந்து ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கெப்பாசிட்டர் தான் C. ஓகே, இது எல்லாமே எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏசி சப்ளை. அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 10 kHz. அதோட சப்ளை வோல்டேஜ் வந்து ஜஸ்ட் 2 voltage தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இதுக்கு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 2 voltage தான். ஃப்ரீக்வன்சி என்னது 10 kHz ஏசி சப்ளை, 10 kHz. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, the value of C when the supply is maximum. எப்போ சப்ளை மேக்ஸிமமாக இருக்கும்னா அது வந்து ரெசோனன்ட் கண்டிஷனில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கரண்ட் ரெடியூஸ் ஆகும்போது வியோட வேல்யூ வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம சீரீஸ்லையும் இதுலையும் பார்த்தோம் எதில் வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும், எதில் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெசோனன்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப திங்க் பண்ண வேணாம். இந்த மாதிரி இருந்தாலே அந்த கொஷின் வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்றது தான் மீனிங். பட் அந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது அதோட கெப்பாசிட்டர் வேல்யூ என்னவாக இருக்கும். இங்கே கொஸ்டினில் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, பட் கெப்பாசிட்டரோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து த எஃபெக்டிவ் இம்படன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன், அதாவது ரெசோனன்ட் கண்டிஷனில் எஃபெக்டிவ் இம்படன்ஸ் என்ன இருக்கும். அதுக்கப்புறம் த சப்ளை கரண்ட் அட் ரெசோனன்ட் கண்டிஷன், அந்த ரெசோனன்ட் கண்டிஷனில் சப்ளை கரண்ட் என்ன இருக்கும், எஃபெக்டிவ் இம்படன்ஸ் என்ன இருக்கும். அதுக்கப்புறம் த வேல்யூ ஆஃப் சி, கெப்பாசிட்டர் சி, அதோட வேல்யூ. இந்த மூணையுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி இது ப்ரீவியஸில் நம்ம சால்வ் பண்ணது தான், அதே தான். இங்கே RLCக்கு பதிலாக இங்கே வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணோம், நம்ம வந்து அட்மிட்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். எப்படின்னா Y is equal to YC plus YRL. ஏன் இந்த அட்மிட்டன்ஸுக்கு வந்தோம், இந்த ரீசன்லாம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இந்த Y எப்படி எழுதலாம்னா, ஒய்ன்றது என்னது, இன்வெர்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸ், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். ஒய்ன்றது அட்மிட்டன்ஸ். அப்போ என்ன வரும், 1 - jXC ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் 1/R + jXL. இது வரைக்கும் இதே தான். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்லாம் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, நான் டைரெக்டாக எழுதுகிறேன், பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணணும். ஸோ செப்பரேட் இந்த ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் அது செப்பரேட் ஆகும். இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த இமேஜினரி பார்ட்டை 0 ஆக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக எழுதுகிறேன். பட் ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சால்வ் பண்ணதுனால நான் டைரெக்டாக எழுதுகிறேன். பட் எக்ஸாமில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சால்வ் பண்ணணும். therefore y is equal to R. இந்த ஸ்டெப்பில் இருந்து எப்படி இந்த ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆனோம் அப்படின்ற டெரிவேஷன், அந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும்.
அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ரியல் பார்ட். இல்லை ரியல் பார்ட்டுன்றது தான் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். இப்போ ரெசோனன்ட் கண்டிஷனில் வேணும்னா இதை வந்து நம்ம 0 ஆக்கணும், புரியுதா? அப்போ இமேஜினரி பார்ட் ஷுட் பி ஈக்குவேட்டட் டு 0. எதுக்கு? எப்போ 0வாக இருக்கும்? ரெசோனன்ட் கண்டிஷனில். அட் ரெசோனன்ட் கண்டிஷன் இமேஜினரி பார்ட் 0 இருந்தால் தான் அது வந்து ரெசோனன்ட் கண்டிஷன். அப்போ என்ன பண்ணுறோம்? 1/xc minus xl by r² plus xl². இது வந்து 0. இப்போ இது எப்படி வரும்னா 1/xc is equal to xl divided by r² plus xl². இந்த xcனா நமக்கு தெரியும், xlனா 2πfl, xcனா 1/2πfc. அப்போ இங்கே என்ன இருக்குது? 1/xன்னு இருக்குது. அப்போ இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது நமக்கு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நியூமரேட்டரில் வந்துடும். 2πfcன்றது நியூமரேட்டரில் வந்துடும். டிவைடட் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸலோட வேல்யூ வந்து 2πfl டிவைடட் பை r² ப்ளஸ் இதுக்குள்ளேயும் 2πfl ஹோல் ஸ்கொயர். அப்படி புரியுதா? வெறும் எல்க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுறக்கூடாது, ஹோல் ஸ்கொயர். இதில் இந்த 2πf இங்கேயும் 2πf இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? c r² ப்ளஸ் 2πfl ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு l/c. இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு என்னென்னா சியோட வேல்யூ மட்டும் தெரியாது. ஓகே, இதை சால்வ் பண்ணுறோம். ஆரோட வேல்யூ வந்து 10 ohm. therefore 10 square plus 2π into frequency இதோட வேல்யூ வந்து 10 kHz. ஸோ 10 into 10⁻³ into எல்லோட வேல்யூ என்னது? 0.1 millihenry. 0.1 into மில்லிஹென்ரிக்கு இன்ட்டு 10⁻³ இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்கில் தான் இந்த ஸ்கொயரை மறந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. கடைசியில் ஆன்சர் வந்து ராங் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் வராமல் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். எல்லாருக்குமே மிஸ்டேக் வரதான் செய்யும், ஈவன் எனக்குமே அது அடிக்கடி வரும். பட் என்னென்னா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணலாம். இந்த 10⁻³ 10⁻³ கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த 10ஐயும் 0.1ஐயுமே கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ்பிரஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இன்னும் எழுதலை. ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 0.1 into 10⁻³ டிவைடட் பை சியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு 0.1 into 10⁻³ டிவைடட் பை 10² ப்ளஸ். ஸோ இந்த 10ம் 0.1மே கேன்சல் ஆகிடும். 10 into 0.1 becomes 1. 0.72 into 10⁻⁻6 அப்படின்னு வரும். Therefore C, the value of capacitor is 0.72 microfarad. இந்த 10⁻⁻6 மைக்ரோன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஆன்சர். எதுக்கு? ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் the effective impedance of the circuit at resonant condition. Sorry, I made a mistake. இது வந்து 200 voltage தான். ஓகே, எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அட் ரெசனன்ஸ். ரெசனன்ட் கண்டிஷனில் எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ்னால் எது அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ்னால் ரெசனன்ட் கண்டிஷனில் இது வந்து 0 ஆயிரும். ஓகே, இது 0 ஆகிட்டா இந்த அட்மிட்டன்ஸில் இது மட்டும்தான் இருக்கும், ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, effective admittance is the real part of y from equation 1. equation 1ல இதில் ரியல் பார்ட் மட்டும் எழுதுகிறோம். ஸோ
ஸோ ரியல் பார்ட் மட்டும் எழுதுகிறோம். அதுதான் வந்து எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ், எஃபெக்டிவ் அட்மிட்டன்ஸ். அது என்னது அப்படின்னா ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்து 10. இங்கே டிவைடட் பை 10 ஸ்கொயர் பை 2 பை இன்ட்டு எஃப் வந்து 10 கிலோஹெர்ட்ஸ் இன்ட்டு எல். எல்ன்றது வந்து 0.1 மில்லி ஹென்ரி. புரியுதா? இது ரெண்டும் கேன்சல். 10ம் 0.1 இதுவுமே கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக என்ன வேல்யூ வரும்னா 0.045. இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அட்மிட்டன்ஸுக்கு என்ன யூனிட்? இது அட்மிட்டன்ஸோட யூனிட் பார்த்திங்கன்னா சீமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓம் இன்வெர்ஸ் அப்படி கூட வைக்கலாம். ஓகே, இல்லைன்னா மோன்னு சொல்லுவாங்க. OHM ஓம்னு இருக்கு இல்லையா, அதோட இன்வெர்ஸ் பவர் -1 இருக்குது. இன்வெர்ஸ்னால் OHM ரிவர்ஸில் MHO மோன்னு சொல்லலாம், இல்லைன்னா சீமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனிவே இப்போ நமக்கு என்ன தேவை? எஃபெக்டிவ் இம்படன்ஸ் தான் தேவை. எஃபெக்டிவ் இம்படன்ஸ்னால் 1/y. ஸோ 1 இந்த வேல்யூ 0.045. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா யூ வில் கெட் 22.22 ஓம். இதுதான் வந்து எஃபெக்டிவ் இம்படன்ஸ். அடுத்து பாருங்கள் கேஸ் 3. கேஸ் 3ல் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லனா, இது வந்து கேஸ் 1, ஓகே, இது கேஸ் 2, ஓகே ரைட். கேஸ் 3ல் சப்ளை கரண்ட் அட் ரெசோனன்ட் கண்டிஷன். சப்ளை கரண்ட்னா என்னென்னா I is equal to Vy. இதுதான் ஓம்ஸ் லாவோட ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இது சப்ளை கரண்ட். ஸோ இது எல்லாமே இது என்னென்னா ரெசோனன்ட் கண்டிஷனில் உள்ள வேல்யூஸ். therefore சப்ளை வோல்டேஜ் என்னது 200 இன்ட்டு இந்த இம்படன்ஸ். இப்படி இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா சிம்பிள் இந்த ஒயின்ற உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா V is equal to IZ. இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சப்ளை கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. வியோட வேல்யூ வந்து 200 வோல்டேஜ். கொஷின்லேயே இருக்குது 200 இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்ட்டு இசட்டோட வேல்யூ வந்து 22.22. therefore current I is equal to 200 divided by 22.22. இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get I is equal to 9 ampere. அவ்வளோதான் ப்ராப்ளம். that's all about this problem. okay, it is your next problem. இந்த ப்ராப்ளமில் எப்படி இருக்குன்னா சீரியஸ், அதாவது 2 சீரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு பேரலல் கனெக்ஷன். அதனால் இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா அட்மிட்டன்ஸில் எழுதுகிறோம். அட்மிட்டன்ஸ் Y is equal to Y RL ப்ளஸ் Y இந்த RC. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெசனன்ட் கண்டிஷனில் இந்த ஆரோட வேல்யூ என்னன்றது தான் கொஷின். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதிட்டு அஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட் பண்ணணும். அதில் இமேஜினரி பார்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இதில் பாருங்கள் Y is equal to Yனா என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். இங்கே ரெசிப்ரோக்கல் ஆஃப் இங்கேயும் அதே தான். therefore 1 டிவைடட் பை இந்த இம்பிடன்ஸ் இது வந்து ஒரு RL சர்க்யூட் இது. therefore 10 ப்ளஸ் J10. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே 1 பை இங்கே R மைனஸ் JXC. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, இந்த ஆரோட வேல்யூ மைனஸ் JXC. ஸோ அதோட வேல்யூ அப்படியே கொடுத்துட்டாங்க மைனஸ் J2. இதில் இங்கேயும் டினாமினேட்டரில் இமேஜினரி பார்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா 1 பை 1 ப்ளஸ் J10 இதை வந்து அதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 10 மைனஸ்
காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பார்ட், அதுக்கப்புறம் ஆர் மைனஸ் J2 இதையும் என்ன பண்ணுறோன்னா இதோட காஞ்சுகேட் ஆர் ப்ளஸ் J2 அப்புறம் ஆர் ப்ளஸ் J2 ஓகேயா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது பண்ணும்போது நியூமரேட்டரில் என்ன வரும்னா 10 மைனஸ் J10 கீழே a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இந்த ஜே ஸ்கொயர்ன்றதும் -1 தான். ஸோ ஃபைனலாக என்ன வரும்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். இங்கே என்ன வரும்னா ஆர் ப்ளஸ் J2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அடுத்து பாருங்கள் 10 மைனஸ் J10 டிவைடட் பை இங்கே என்ன வரும் 100 ப்ளஸ் 100 10 ஸ்கொயர் ஒரு 100 இன்னொரு 10 ஸ்கொயர் 100 100 ப்ளஸ் 100 200 ப்ளஸ் ரிமைனிங் எல்லாம் அதே தான் வரும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இந்த 2 ஸ்கொயர் வந்து 4 ஆளி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ரியல் பார்ட்டும் இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் புட் அசைடு therefore 10 டிவைடட் பை 200 அடுத்து ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இது ஃபுல்லாக ரியல் பார்ட் ப்ளஸ் இந்த ஜே. ஸோ ஜே வந்து காமனாக எடுத்துகிறோம். ஜே காமனாக எடுத்துகிட்டு இந்த இருக்குல்ல பாருங்கள் 2 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இங்கே இருக்குல்ல 10 பை இங்கே மைனஸ் ஜே ஸோ மைனஸ் 10 பை 200 ஓகேயா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா இமேஜினரி பார்ட்டை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி இந்த ஆரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். At resonant condition the imaginary part of admittance is 0 right. Imaginary part of admittance எது இது வந்து y okay 2 by 2 divided by r square plus 4 minus 10 by 200 is equal to 0. இதுதான் இமேஜினரி பார்ட். இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன ஆகும்னா 2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 10 பை 200. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ என்ன வரும்னா இது எப்படி எழுதலாம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 40 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40 இது இந்த சைடு வரும்போது 40 மைனஸ் 4 வந்து 36. ஸோ ஆரோட வேல்யூ என்னென்னா ஸ்கொயர் ரூட் இங்கிட்ட எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு வரும். பட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாசிட்டிவ். தேர்ஃபோர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 6 ஓம். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் ப்ராப்ளம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே 8 மார்க் 10 மார்க் இந்த மாதிரி வரும். இது சர்க்யூட் பார்க்குறதுக்கு தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் நீங்கள் லாஜிக் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் செப்பரேட் பண்ண தெரிஞ்சாலே இந்த யூனிட்டில் வந்து நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஓகே, இன்னொன்று இந்த செப்பரேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இட்ஸ் நாட் எ தட் மச் காம்ப்ளிகேட்டட் ஒன். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் எப்படின்னா இதில் எல்ஆர்சி இந்த வேல்யூஸ் வந்து நம்ம டைரெக்டாக இங்கே வந்து அந்தந்த இந்த எக்ஸ்எல் ஆர்சி இந்த வேல்யூ இந்த வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணாமல் இந்த ஒவ்வொரு நம்பரையும் சால்வ் பண்ணால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வரும். அதனால் என்னதுன்னா லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம் எல் இஸ் ஈக்குவல் டு 1 ஹென்ரி சி இஸ் ஈக்குவல் டு 0.2 ஃபேரட் இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் ஆர்எல்சி இதை வச்சே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து எடுங்க. இது வந்து நீங்கள் சால்வ் இது எப்படின்னா இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜினரி பார்ட்டை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். இதில் வந்துன்னா ஒமேகாவோட வேல்யூ அதாவது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 2.18 ரேடியன் பெர் செகண்ட். இதுதான் ஆன்சர். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸில் வேணும்னா 2πfr இன்ட்டு 2.18. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 2.18 டிவைடட் பை 2π. இது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ணி இது வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஒன் மோர் திங், இந்த ஆரும் சியும் பேரலல். ஸோ ஆர் இஸ் பேரலல் வித் மைனஸ் ஜேஎக்ஸி. அப்புறம் இந்த காம்பினேஷன் வந்து இந்த இண்டக்டருக்கு வந்து சீரீஸ். ஸோ இது வந்து நம்ம இம்படன்ஸ் தான் எடுத்திருக்கோம், அட்மிட்டன்ஸ் எடுக்கலை. எனிவே இம்படன்ஸாக இருந்தாலும் அட்மிட்டன்ஸாக இருந்தாலும் அதோட இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் தான். ஸோ அதில் நீங்கள் எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் விடாமல் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கிடைக்கும். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த ப்ராப்ளம் மாதிரி y இஸ் ஈக்குவல் டு YRL ப்ளஸ் YRC. ஸோ இதில் என்னென்னா நம்ம அந்த ப்ராப்ளமில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து அதே லாஜிக் தான், இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம எது சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டக்டரோட வேல்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 12 ஓம். இது எப்படி எழுதலாம்? 1/ZRL plus 1/ZRC therefore is equal to 1/12 plus JXL plus 1/R minus JXC 8 minus J40. இதை அதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணிவிட்டு இமேஜினரி பார்ட்டை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். யூ வில் கெட் எல் வேல்யூ வந்து 2 வேல்யூஸ் வரும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ இது வந்து 0.12 ஹென்ரி இந்த மாதிரி வரும், கமா 0.012 ஹென்ரி. ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே வரும், ரெண்டுமே எழுதி வைக்கலாம் ஆன்சரில். பட் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள், பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். உடனே இமீடியட்டாக ஆன்சர் வராது, இட் டேக்ஸ் சம் டைம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.